ஹலோ எவ்ரிவன். ஒன் டே ஒன் பேரா ஜம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேரா ஜம்பிள் கொஞ்ச நாள் கேப் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து வேறு கண்டென்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கிலீஷில், அதனால். ஓகேங்களா? ஸோ நடுவில் இந்த மாதிரி ஒரு பேரா ஜம்பிளும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நம்மளோட பேரா ஜம்பிள் அப்ரோச் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேரா ஜம்பிள் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதுதான் கொஷின். ஓகேங்களா? சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பேரா ஜம்பிள் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் நம்ம எப்போவுமே பேரா ஜம்பிளில் கண்டுபிடிப்போம். இங்கே வென் கிராப்ஸ், வென் அப்படின்றது ஏதோ ஒரு டைமை குறிக்கிறது தான். வென் கிராப்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு ஆர் ஹோம்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரியும் இருக்கும், வராத மாதிரியும் இருக்கும், டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் வென்னுன்ற ஒரு இன்ட்ராக்ரேட்டிவ் வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்ரி ஃப்ளட் அப்படின்னா எவ்ரி ஃப்ளட், ஹீட் வேவ் அண்ட் ஸ்டார்ம் டிஸ்ப்ராப்பர்ஷனேட்லி அஃபெக்ட் தோஸ் லீஸ்ட். ஸோ இதுவுமே எனக்கு டவுட்டாக இருக்குது. தென் ரூரல் அண்ட் லோ இன்கம் கம்யூனிட்டி, இதுவுமே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேரா ஜம்பிள் பார்க்கும்போதுலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற வார்த்தையை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே வருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது, இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு சில பேசேஜில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வச்சுருவாங்க. அப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக படித்து தான் வந்து இதில் இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு பேசேஜ் தான் இது இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாக தான் படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ டியுமே அப்படி தான். ஓகே, ஈவனை எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே த இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து முன்னாடி பற்றி பேசியிருக்கணும். ஸோ த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த தீஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடுவோம். வேறு எந்த ஆப்ஷன்லையுமே இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை. அதை நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த தீஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. அப்போ நான் என்ன பண்ணணும், இதை எலிமினேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 4 சென்டென்ஸ் படித்து பார்த்துடணும். படிச்சுட்டு அதில் எது ஜென்ரலாக சொல்கிறாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ வென் கிராப்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு ஆர் ஹோம்ஸ் ஸ்வெப்ட் அவே, இட் இஸ் த, இந்த அஃபாஸ்டிக் போட்டு வந்துச்சுன்னா இட் இஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணும். அது த புவரஸ்ட் ஹவுஸ்ஹோல்ட் தட் ஃபேஸ் ஹங்கர், ஹோம்லெஸ்னஸ் அண்ட் எ ஃப்யூச்சர் டிஃபைன்டு பை லாஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது எனக்கு ஜென்ரலாக ஏதோ ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கா? இல்லை, ஏதோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே கிராப்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, ஹோம்ஸ் டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா அப்போ புவரஸ்ட் ஹவுஸ்ஹோல்டு வந்து என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கர் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஹோம்லெஸ்னஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஃப்யூச்சர் டிஃபைன்டு, இது வந்து லாஸ் ஆகுது அவங்களுக்கு, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் வந்து கிராப்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகும், வீடுலாம் வந்து போயிடும். ப்ளஸ் புவரஸ்ட் ஹவுஸ்ஹோல்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹங்கர், இந்த ஹோம்லெஸ்னஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க. சம்திங் ஏதோ முன்னாடி நடந்திருக்கு. அப்போது நான் இதுக்கு மீனிங், இது வந்து நார்மலாக நம்மளுக்கு படித்தாலே மீனிங் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு மெயின்ஸ் பேரா ஜம்பிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கொஷின் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஈஸியாகவும் கேட்பாங்க, கஷ்டமாகவும் கேட்பாங்க. நம்ம எப்படினாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போது நான் மீனிங் வச்சு இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்போவுமே ஜென்ரலாக தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது ஏதோடைய ரிசல்ட் மாதிரி இருக்குது, ஏதோடைய கான்சிக்வன்ஸ், ஏதோடைய எஃபெக்ட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாமா? கரெக்டாக? ஏன்னா வந்து ஏதோ ஒன்று நடந்ததுனால தான் இந்த டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, ஹோம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அவங்க வந்து ஹங்கர்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, சம்திங் ஏதோ நடந்திருக்கு, அதோடைய எஃபெக்ட் தான் இது. அப்போது ஏ வந்து ஆப்வியஸாக வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், எவ்ரி ஃப்ளட், ஹீட் வேவ் அண்ட் ஸ்டார்ம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி அஃபெக்ட் தோஸ் லீஸ்ட் எக்விப்டு டு ஹேண்டில் த ஆஃப்டர் மாத். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளட்டு, ஹீட் வேவ், ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ம் இதெல்லாம் வரும்போது எப்படி சொல்கிறதுனா அந்த டேமேஜ்லேருந்து அவங்களால ரெக்கவர் ஆக முடியாத அளவுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, எப்படி சொல்கிறது,
இப்போது இந்த மாதிரி ஃப்ளட்டு ஒரு ஸ்டார்ம் எது வந்தாலும் இப்போ வந்து மக்கள் வந்து அந்த டேமேஜை இப்போ நம்ம ரீசெண்டாக சென்னையில் கூட ஃப்ளட் வந்தப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ளட் வந்தது. அதுலேருந்து மேலே எழுந்து வந்திருப்பாங்க ஒரு சில பீப்புள்ஸ். எப்படின்னா அவங்களோட கார்லாம் கூட அந்த தண்ணியிலே போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் நம்ம இன்சிடென்ட் நிறைய பார்த்தோம்ல. அவங்க வந்து எழுந்து வராங்க. எப்படின்னா அவங்களால வந்து அந்த எஃபெக்ட்லேருந்து வந்து மேலே வர முடியுது. பட் ஆனால் இந்த புவர் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அந்த மழையில் அவங்களோட வீடு அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா அவங்களால திரும்ப இன்னொரு வீடு கட்டி இப்போ திரும்ப சீக்கிரமாக அவங்களால இது பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாதுல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஃப்ளட்டு, ஹீட் வேவ் அண்ட் ஸ்டார்ம் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி அஃபெக்ட் தோஸ் லீஸ்ட் எக்விப்டு டு ஹேண்டில் த ஆஃப்டர் மேத். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அவங்களால கார் தண்ணியில் அடிச்சுன்னு போயிருந்தாலும் கார் இல்லாமல் அவங்களால லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் ரன் பண்ண முடியும். பட் ஆனால் புவர் பீப்புளோட வீடெல்லாம் அடிச்சுன்னு போகும்போது அவங்களால அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டேமேஜ்லேருந்து. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸோ சரி, மேன்மேட் டிசாஸ்டர்ஸோ சரி, ரொம்ப பாதிக்கப்படுறது அந்த பீப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எவ்ரி ஃப்ளட், ஹீட் வேவ் அண்ட் ஸ்டார்ம் அஃபெக்ட் தோஸ் லீஸ்ட் எக்விப்டு. ஆனால் இங்கே ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இல்லை. பட் ஆனால் ஃப்ளட்டு, ஹீட் வேவ்லாம் நடந்தால் அந்த மாதிரி மக்களை இது ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம பிக்கு அப்புறம் ஏ வரும்னு சொல்லலாமா? ஏன்னா நம்ம ஏல என்ன சொன்னோம், ஏதோ ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பியில் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் பற்றி பேசியிருக்காங்க. ஏல அதோடைய எஃபெக்ட் மாதிரி சொல்லியிருக்கலாம். ஒன்று பிக்கு அப்புறமாவே ஏ வரலாம், இல்லைனா பிக்கு கொஞ்சம் கேப் விட்டு கூட ஏ வரலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பிக்கு அப்புறம் தான் ஏ வரும்ன்றதை நான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரூரல் அண்ட் லோ இன்கம் கம்யூனிட்டிஸ் ஆஃபன் லேக்கிங் ரிசோர்ஸஸ் ஃபார் ரெக்கவரி ஆர் லெஃப்ட் இன்க்ரீசிங்லி வல்னரபிள். ஓகே, ஸோ இங்கே இதுவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஏன்னு பாருங்கள், ரூரல் அண்ட் லோ இன்கம் கம்யூனிட்டிஸ் தான் வந்து இப்போ நான் சொன்னல இங்கே நம்ம பார்த்தோம்ல, இந்த சென்டென்ஸோட கண்டினியூட்டி தான் இது. ஏன்னா வந்து ஃபார் லேக்கிங் ரிசோர்ஸஸ் ஃபார் ரெக்கவரி, இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பிடிச்சிடலாம். பிக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து என்ன தான் வரும்னா சி தான் வரும் அப்படின்றது. ஏன் இந்த வார்த்தையை வச்சு போடலான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு பியில் வந்து என்ன பற்றி பேசுனாங்க, இந்த இப்போ நான் அந்த கார் ஃப்ளட்டில் வந்து கார் அடிச்சுட்டு போயிடுச்சு, அவங்களால வந்து கார் இல்லைனாலும் அவங்களால சர்வை பண்ணி வர முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வீடெலாம் அடிச்சுட்டு போகும்போது அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடியாது. அந்த மாதிரி பீப்புளை தான் அந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தோஸ் அட்லீஸ்ட் எக்விப்டு, அந்த தோஸ் அட்லீஸ்ட் எக்விப்டை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் இங்கே சியில் சொல்லியிருக்காங்க. ரூரல் அண்ட் லோ இன்கம் கம்யூனிட்டிஸ், அவங்களுக்கு தான் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கே ஒரு ரிசோர்ஸே இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு இப்போ அவங்களோட வீடே அடிச்சுன்னு போகும்போது அவங்களுக்கு வேறு எதுனா சோர்ஸ் இருக்காங்க ரெக்கவர் ஆகி வர முடியுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி பீப்புள் யாராவது அஃபெக்ட் ஆவாங்க கண்டிப்பாக, ரூரல் அண்ட் லோ இன்கம் கம்யூனிட்டிஸ். அப்போ பிக்கு அப்புறம் நம்ம சின்னு சொல்லலாமா? ஏன்னா அப்போ பிக்கு அப்புறம் சி, இவங்க தான் வந்து புவரஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் தட் ஃபேஸ் ஹங்கர். ஸோ அப்போ பிசிஏ இப்போ வந்து பேர் ஆகுது. இது ஜஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இது 3மே பேர் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு இது 3மே எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. கிளியர்? இப்போ பேரிங் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு ஈயுமே எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போது நம்ம இதை வச்சு கெஸ் பண்ணிடலாம். டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அப்போது இந்த பிசிஏ ஒன்று இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா 3, 5 பிசிஏ இங்கேயும் வரலாம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டியை படித்தாதான் டிக்கு அப்புறம் பி வருமா இல்லை இ வருமா அப்படின்றத சூஸ் பண்ணணும். கரெக்டாக? D. The extreme weather events were recorded on 255 of the first 274 days this year, underscoring a relentless increase that demand both immediate action and long-term strategic shift. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே தான் ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் இந்த 255 ஆஃப் த ஃபஸ்ட்டு 274 டேஸில் இந்த இயரில் இந்த வருஷத்தில் 274 டேலியே ஃபஸ்ட்டு 255 நாள் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து
இதுக்கு வந்து இம்மீடியட்டான ஒரு ஆக்ஷன் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் வந்து டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஜென்ரலாக பற்றி பேசியிருக்காங்க. கிளியர்? ஸோ இப்போ டிக்கு அப்புறம் வந்து உடனே பி வருமானு தெரியல. ஸோ பேலன்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸையும் படிச்சிடலாம். த இம்ப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் ஈவெண்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம வெதர் ஈவெண்ட் பார்த்தோமா, வெதர் ஈவெண்ட், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் தான் இங்கே தீஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாமா? அப்போது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் த இம்ப்ளிகேஷன் ஆஃப், அப்போ இந்த தீஸ் ஈவெண்ட்டு தான் இங்கே த இம்ப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெதர் ஈவெண்ட்டு தான். அப்போது நான் இதை வச்சு என்னன்னு சொல்லிவிடுவேன்னா டிக்கு அப்புறம் எனக்கு தான் வரும்ன்றது பேர் ஆயிடுச்சு. அப்போ டிஇபிசிஏ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ டியில் நான் ஃபஸ்ட்டு இந்த 3 சென்டென்ஸ் வச்சு பேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி பேர் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெதர் ஈவெண்ட்னா தீஸ் ஈவெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதை வச்சு டியும் ஈயும் பேருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா பி ஃப்ளட், ஹீட் வேவ், ஸ்டார்ம் இதை பற்றி பேசுகிறாங்க. அந்த இதில் வந்து இந்த டு ஹேண்டில் த தோஸ் லீஸ்ட் எக்யூப்டு டு ஹேண்டில் த ஆஃப்டர் மாத்துன்னு இருக்குல்ல, அப்படின்னா அவங்களால ரெக்கவர் ஆகி வர முடியாத பர்சன்ஸ் தான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த ஃப்ளட்டுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீப்புள் தான் யாருன்னா ரூரல் அண்ட் லோ இன்கம் கம்யூனிட்டி. அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹங்கர் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஹோம்லெஸ்னஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஹங்கர் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஹோம்லெஸ்னஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாஸில் போய் முடியுது அப்படின்ற கான்சிக்வன்ஸ் தான் வந்து ஏல பேசுகிறாங்க. அப்போ இதுதான் வந்து தான் வந்து ரிசல்ட், இதோட எஃபெக்ட்னு சொல்லலாம், கான்சிக்வன்ஸ் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டிஇபிசிஏ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேராஜிமல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங் வேர்டு வச்சு நம்ம நார்மலாக பார்ப்போம். பட் ஆனால் இதில் அந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியலன்றப்போ நம்மளுக்கு சென்டென்ஸ் படித்து பாருங்கள், சென்டென்ஸுமே ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக கொஞ்சம் பேரும் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.